இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் விபரீத ராஜயோகம். ராகு ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்புல ஜாதகத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படின்லாம். அந்த பீரியட்ல பிறந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுவினுடைய அமைப்பு ரொம்ப மற்றவங்க பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க நிறைய பொய் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க. அது அப்படி இல்லை. இவங்களால வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஸ்வீட்டை தடவி அதில் கொடுத்துட முடியும். எந்த ஒரு அது ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தால் கூட இவங்க அதை டெலிவர் பண்ணும்போது வேற மாதிரி டெலிவர் பண்ணுவாங்க. பெஸ்ட்டு அது ட்ரேடிங்குள்ளே போனாலும் ராகுவோட ஆசீர்வாதம் வேணும். இப்போ ராகு நல்லா இருந்தால் மட்டும்தான் இது எல்லாமே உங்களை பாசிட்டிவாக கொண்டு போகும். ராகு நெகட்டிவாக இருந்தால் மது மாது சூது தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் அறிமுகமாகி நம்மளை டூ த கோர் வந்து கொண்டு எங்கே இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா பாதாள லோகம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாதாள லோகத்துக்குள்ள முண்டி போட்டு வர்றாரு. இதே முன்னாள் முதலமைச்சர் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா 20/3/1954 காலையில 10:33 பிறந்திருக்காரு. ரிஷப லக்னம். லக்னத்திலேயே அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நமது மனிதநாடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். நம்ம கருத்தரங்கத்தில் அடுத்து பேசுறதுக்காக வருகை தந்திருக்காங்க திருப்பூரை சேர்ந்த மீனாட்சி பரமகுரு அவர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா பேச வந்திருக்கக்கூடிய தலைப்பு ராகு திசை புத்தி என்னெல்லாம் கொடுக்கும் எதெல்லாம் கெடுக்கும் அப்படிங்கிறத பற்றி பேச வந்திருக்காங்க. இந்த ராகு திசை ராகு புத்தி கொடுக்கக்கூடிய பலன்களும் மற்றும் அதுக்காக நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்புல டீட்டெயிலாக பேச வந்திருக்காங்க. சீனியர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே எந்த ஒரு விஷயம்னாலும் அதை போல்டாக பேசக்கூடியவங்க. நிறைய டிவி சேனல் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி எல்லா மக்களுக்கும் பரிச்சயமான முகம்தான். வாங்க மேடம், ரொம்ப சிறப்பாக உங்களோட வாழ்த்துக்களை கொடுக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். மனிதநாடி யூடியூப் சேனல் மற்றும் நாடி சரவணா அவர்களுடைய மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைவரையும் வரவேற்கிறேன். சரவணன் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணி கொடுத்திருக்கிற குழு உறுப்பினர்கள் மற்றும் இதை யூடியூப் வழியா எடுத்துக்கிட்டு இருக்கிற சகோதரர் அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். மற்றும் இதை எல்லாத்தையுமே வந்து இந்த யூடியூப் நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கிற எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற அனைத்து ஜோதிடம் சார்ந்த பெரியவர்களுக்கும் ஜோதிடம் எங்களோட இந்த ஆன்லைன்ல பார்க்கக்கூடிய மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். தாய் தந்தை இறைவனுக்கு நன்றி, சொல்லிக் கொடுத்த குருமார்களுக்கு நன்றி. இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ராகு திசை என்ன கொடுக்கும் என்ன கெடுக்கும் அப்படிங்கிறது தான். அதனுடைய பலன்களும் பரிகாரங்களும் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள். இப்ப நம்ம எவ்வளோ வேணா படிச்சிருக்கலாம், ஆனா அந்த ஆராய்ச்சி அனுபவத்துல என்ன வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்க வந்திருக்கேன். நான் மீனாட்சி பரமகுரு, திருப்பூர்ல இருந்தேங்க. இறைவணக்கம். வேயிரு தோழிபங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசர திங்கள் கங்கை முடிமையிழந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு உடனே ஆஷரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இப்போ இந்த தலைப்புக்குள்ள நேரடியா போயிடலாம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க கால அளவு அப்படிங்கிறத கம்மியா தான் இருக்கும். அதனால நம்மளுக்கு என்ன தெரிஞ்ச விஷயமோ எனக்கு இந்த ராகு திசை ஏன்னா என்னுடைய லைஃப்லயும் அந்த ராகு திசைங்கிறது கடந்து போயிருக்கு. அப்ப அந்த ராகு திசை நமக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் லைஃப்ல கொடுக்கும் அப்படிங்கிறத என்னுடைய அனுபவத்திலையும் சேர்த்து இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன். அப்ப ராகு திசை என்ன கொடுக்கும் என்ன கெடுக்கும். முதல்ல ராகு அப்படிங்கிறவர் வந்து ஜோதிட உலகத்துல நம்ம என்ன சொல்லுவோம்னா முதல்ல அவர் ஒரு கிரகமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாதம் இருக்கிறது. முன்னாடி பழைய நூல்கள்ல வந்து ராகு கேதுவுக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம வந்து பார்த்த வரைக்கும் ராகு கேதுக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இடம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள்ங்கிறது மகா பெரிய விஷயங்கள் தான் பண்றாங்க எல்லாரோட வாழ்க்கையிலுமே. ஏன்னா இது ரெண்டையுமே வந்து அறிவியல் பூர்வமா சொல்லும் போது நோட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா கிரகங்களும் 7 கிரகங்கள் வரிசையாக இருந்தாலும் இவங்க 2 பேரும் வெட்டும் புள்ளிகளாக கணக்கீடு செய்யப்படுகிறார்கள். அப்ப வெட்டும் புள்ளிகள்னா என்ன, உங்களுக்கு ஒரு பலன் தர்றத ஒரு ஸ்கிரீன் வந்து மறைச்சிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்கிரீன் தான் இவங்க இந்த ராகுவும் கேதுவும் அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் இருக்கக்கூடிய தன்மையில தான் இருக்காங்க. அப்ப இந்த ராகு கேதுக்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை நமக்கு வந்து கொடுக்கறதுலையும் அதை நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கிறதுலையும் ஆற்றல் அதிகமா இருக்கு. ராகு வந்து எதையுமே பிரம்மாண்டமாக கொடுக்கக்கூடிய கிரகமாக இருந்தால் கேது வந்து ஒரு சுருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதுக்குள்ளேயே வந்து உங்களை முடக்கி வைக்கக்கூடிய ஒரு கிரகமாக கேது அறியப்படுகிறார். அப்ப ராகு உங்க ஜாதகத்துல எந்த நிலைமையில இருந்தா அவருடைய திசாபுக்தி காலங்கள் ரொம்ப அருமையா இருக்கும் அப்படிங்கறத தான் இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க வந்திருக்கோம். முதல்ல ராகு ஜாதகத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த திசா புக்திங்கிறது என்ன பண்ணுங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
பொதுவா ராகுவும் கேதுவும் சர்ப கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்ப இவர்கள் வந்து பலன் அளிக்கணும் அப்படின்னு சொன்னா இவர்கள் எங்க அமர்ந்திருக்கிறார்களோ, எந்த வீட்டில் எந்த பாவகத்தில் அமர்ந்திருக்கிறார்களோ அந்த பாவக அதிபதி ஜாதகத்தில் ஒரு நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். ஒரு ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு, ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு ராகு திசையோ ராகு புக்தியோ நடக்கும்போது நல்ல ஒரு பலன்களை தந்துவிட்டு செல்லுங்கிறது மாற்ற முடியாத கருத்து. சரிங்க, எல்லாத்துக்குமே வந்து அந்த பலன் வந்து பொருந்துமா? எல்லா லக்னக்காரர்களுக்குமே இந்த மாதிரி ராகு வந்து ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்டா, ராகு யாருக்கெல்லாம் மித்திரரா இருப்பாரு? இந்த புதன் சுக்கிரன் சனி இவங்களுடைய லக்னங்களுக்கு மித்திரரா இருப்பார். அப்போ இந்த ரிஷப லக்னத்திற்கோ மிதுன லக்னத்திற்கோ ஒரு கன்னியா லக்னத்திற்கோ ஒரு துலா லக்னத்திற்கோ ஒரு மகர லக்னத்திற்கோ ஒரு கும்ப லக்னத்திற்கோ இருக்கும்போது அவர்களுக்கு நடக்கக்கூடிய ராகு திசை, ராகுவும் நல்ல ஒரு முறையில இருந்தார்னா நிச்சயமாக ஒரு நற்பலன்களை தரக்கூடிய அமைப்பை இந்த ராகு செய்வார். ஏன்னா ஏற்கனவே வந்து இயல்பு சுபாவத்திலேயே வந்து இவர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிரன் சனி புதனுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மித்திரரா இருப்பார், ராகு நண்பரா இருப்பார். அப்ப நண்பரா இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டுக்கு நம்ம எப்படி பண்ணுவோம்? அப்ப அந்த மாதிரியான தன்மையை இந்த ராகு செய்வார். மற்ற லக்னங்களுக்கு அப்ப செய்ய மாட்டாரா அப்படின்னு கேட்டா, அந்த லக்னங்களுக்கு செய்வாரு. அவர் செய்யறதுக்கு சில பேராமீட்டர்ஸ் இருக்கு, சில விதி விலக்குகள், எப்படி எந்த விதிகள் வந்து எப்படி அந்த ஜாதகத்துல செயல்படணுங்கிற அமைப்பு இருக்கு. அதை பொறுத்து அவங்களுக்கும் கண்டிப்பா பண்ணுவாரு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ராகுவானவர் இந்த நம்ம சொன்ன இந்த லக்னங்களுக்கு எப்படி இருந்திருக்கணும்? அப்ப எல்லாம் இந்த 6 லக்னமே வந்து நல்ல ஒரு தன்மையில இருந்துட்டா அவர் செஞ்சிருவாரா? அப்ப நல்லா அவங்களுக்கு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் பண்ணிடுவாரன்னா அதுவும் கிடையாது. அந்த லக்னங்களுக்கும் நான் சொன்ன மாதிரி ராகு வந்து அமர்ந்த வீட்டதிபதி ஒரு நல்ல தன்மையில இருக்கணும். முக்கியமா ராகு ஒரு பஞ்சம சாரம் பெற்ற, அதாவது உங்க லக்னம் என்ன, இப்போ நான் சொல்றது ரிஷப லக்னமா இருக்கு, அதுக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி யாரு? புதன். அவருடைய சாரம் பெற்று அந்த புதன் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக ஒரு நல்ல வலிமை பெற்ற ஒரு ஜாதகமாக அமையும். அவர்களுக்கு ஒரு ஜாதகத்தில் இந்த அமைப்பு இருந்து அந்த ராகு திசை நடத்தும் போது நிச்சயமாக ஒரு நல்ல பலாபலன்களை பெற முடியும் அப்படின்னு சொல்லலாம். அப்ப மற்ற லக்னங்களுக்கு எப்படி? அந்த மற்ற லக்னங்களுக்குமே ராகு எங்க அமர்ந்திருக்கிறாருன்னு பார்க்கணும். அந்த ராகு அமர்ந்த வீட்டு அதிபதி அவர்களுக்கு இவங்களுக்குள்ள, இப்ப உதாரணத்துக்கு அந்த மற்ற லக்னங்களுக்கு இந்த ராகு 6லயோ 8லயோ 12லயோ போய் உட்கார்ந்துடுறாரு. அப்படி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த 6, 8, 12 அதிபதிகள் தங்களுக்குள்ள ஒரு மாறி உட்காரக்கூடிய தன்மை, அங்க வந்து அவர்கள் ஒரு சூட்சும வலு பெற்றிருக்கக்கூடிய தன்மை இருந்ததுன்னு சொன்னா நிச்சயமாக இந்த ராகு வலிமையானவராக இருப்பார். அப்ப இது யாருக்கு? நான் சொன்ன மாதிரி இப்ப ரிஷபமோ, நான் சொன்ன அந்த மேற்சொன்ன வரிசையில இருந்தாங்க இல்லையா, ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் மகரம் கும்பம்னு சொல்லியிருந்தேன். அப்ப இது போக மற்ற லக்னங்கள் இருக்கு இல்லையா, ஒரு மேஷ லக்னமா இருக்கட்டும், ஒரு கடக லக்னமா இருக்கட்டும், ஒரு விருச்சிகா லக்னமா இருக்கட்டும், இல்ல ஒரு சிம்ம லக்னமா இருக்கட்டும், இல்ல ஒரு தனுர் லக்னமா இருக்கட்டும், மீன லக்னமா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு 6ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த வீட்டதிபதிகள் தங்களுக்குள்ள ஒரு 6, 8, 12ல போய் மறைகிறாங்க. இப்போ 6ஆம் அதிபதி 8லயும் 8ஆம் அதிபதி 12லயும் மறுபடி 12ஆம் அதிபதி 6ல, இப்படி இருக்கக்கூடியதை விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். இப்ப இந்த ராகுவும் போய் அங்க 6ல போய் உட்கார்ந்துட்டாரு. இந்த அதிபதிகளும் தங்களுக்குள்ள மாறி அமரக்கூடிய அமைவு இருக்கு இல்லையா, இது ரொம்ப ஒரு பெக்யூலியரான ஒரு அமைப்புள்ள ஜாதகமா இருக்கும். அப்ப இவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் விபரீத ராஜயோகம். ராகு ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்புல ஜாதகத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம என்ன சொல்றோம்னா, இந்த முக்கியமா வந்து இந்த சர்ப்ப தோஷத்தை, அதாவது கால சர்ப்ப யோகம் தோஷம் இதெல்லாம் போட்டு நிறைய ஒரு கன்ஃபியூஷன்ல வச்சிருக்கோம் நம்ம. இது எப்போ, இது வந்து பாத்தீங்கன்னா 90s பீரியட். இப்போ உதாரணத்துக்கு நிறைய 90s கிட்டுக்கு வந்து நம்ம மேரேஜ் பத்தி, மேரேஜின் டிலே அதெல்லாம் சொல்றோம் இல்லையா, அந்த பீரியட் தான் வந்து மெயினா அந்த கால சர்ப்ப யோகம். எல்லா கிரகங்களும் ராகு கேதுனுடைய பிடியில போய் மாட்டியிருந்த காலம்ங்கிறது அந்த 90s பீரியட் தான். அப்பதான் நம்ம இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா தகவல் தொடர்பு தொழில்நுட்பம்ங்கிறது ஒரு அபரிமிதமான ஒரு வளர்ச்சிக்கு போச்சு. அந்த டைம்ல பிறந்த குழந்தைங்க தான் நம்மளோட இந்த இந்திய திருநாட்டில் அதிகமான சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு பீரியட். அப்படின்னா அந்த குழந்தைங்க நம்ம யாருமே வாங்காத ஒரு சம்பளம். இன்னைக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெக்கி அப்படின்னு சொல்றது ஒரு லேக்ஸ் கணக்கில் சம்பளம் சொல்ற பீரியடுங்கிறது அந்த 90s to 2000 தான் பிறந்த குழந்தைங்க தான் ரொம்ப அதிகமான ஒரு அமைப்புக்கு எடுத்துட்டு போனாங்க. அப்ப நம்ம பொருளாதாரத்தை அதிகமாக ஒரு ஒரு உயர்வுக்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டம்ங்கிறது அந்த 90s பீரியட் தான். அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ராகு கேதுவினுடைய பங்கு ரொம்ப அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த பீரியட்ல பிறந்த குழந்தைங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ராகு கேதுவினுடைய அமைப்பு ரொம்ப
இப்போ உதாரணத்துக்கு இந்த ராகு வந்து எங்க உட்கார்ந்தாலும்ன்றதுல இந்த நீர் ராசிகள் அமரும் போது உங்களுக்கு ஒரு ஆராய்ச்சி தன்மையை கொடுத்துருவார். அதே மாதிரி தன்னுடைய நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீடுகளான மிதுனம், துலாம், கும்பத்துல போய் அமரும் போது அங்க அந்த வீட்டதிபதியும் ஒரு நல்ல நிலைமைக்கு இருந்தா தான் இந்த அமைப்பை கொடுப்பார். இல்லைன்னா நீங்க வந்து அந்த வீட்டுல இருக்கக்கூடிய சாரத்துல நின்றுச்சு அந்த கிரக அதிபதி கெட்டு போயிட்டாருன்னா அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான தன்மை உங்களுக்கு கொடுக்கறது கிடையாதுன்னு சொல்லலாம். அப்ப நான் சொன்ன மாதிரி அந்த 90s பீரியட் இதே மாதிரி உங்க சுய ஜாதகத்திலையுமே ராகு கேதுவினுடைய பிடிக்குள்ள எல்லா கிரகமும் இருக்கு அப்படின்னு சொன்னா இதைத்தான் நம்ம வந்து சர்ப்பதோஷம், கால சர்ப்பதோஷம். இப்ப இந்த சர்ப்பதோஷத்திலே நிறைய சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்து வாசுகி தோஷம் இல்ல இந்த இந்த ஒரு 8 விதமான நாகதோஷங்களை வந்து வகைப்படுத்துவாங்க. அது வந்து எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப டைம் பீரியட் அதிகமாயிடும். ஸோ அதனால நம்ம கால சர்ப்ப யோகமும் தோஷத்துக்கு மட்டும் அந்த ஒரு டெஃபினிஷன் பார்த்துக்கலாம். அப்ப நம்ம ஜாதகத்திலையுமே சுய ஜாதகத்துல ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் அடைப்பட்டிருக்கு. லக்னம் முதற்கொண்டு சந்திரன் முதற்கொண்டு 9 கிரகங்களுமே ராகு கேதுவினுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கூட நான் ஒரு ஜாதகம் அப்படிதான் பார்த்துட்டு வந்தேன். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு 32 வயது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல ஒரு மாற்றங்கள் நிகழ்வதில்லை. ஒரு நார்மலான ஒரு லைஃப் தான். ஆஃப்டர் 32 தான் அவங்க லைஃப்ல கொஞ்சம் வெளியில வர்றாங்க அப்படிங்கிறது தான் இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. இது ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு இப்ப லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல ஒரு இப்போ ரஜினிகாந்த் அவரோட ஜாதகத்தை எடுத்துக்கலாம். அவருக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடம் சிம்ம லக்னமா இருப்பாரு. 2ல வந்து அவருக்கு சனி கேது இருக்கும். 8ல வந்து அப்படியே ராகு இருப்பார். இப்ப இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ராகுக்கு ரிவர்ஸ்ல எடுக்கும்போது வரிசையா எல்லா கட்டத்திலையும் கிரகங்கள் இருக்கும். அப்ப ராகுக்கு அடுத்து 2ஆவதா கும்பத்துல குரு இருப்பார். அப்ப அந்த ராகு அந்த எல்லா கிரகத்தையும் அப்படியே வந்து கபலீகரம் பண்ணி கேதுவினுடைய அமைப்புல வந்து வெளியில விடுவார். அப்ப இந்த அமைப்பு இருக்கும்போது இது வந்து ஒரு தோஷ அமைப்பாக கருதப்படும். மாறாக யோகம் அப்படின்னு சொன்னா இப்படியே மாத்தி போட்டுக்கோங்க. கேது வந்து ரிவர்ஸ்ல இருந்து ராகு வந்து வெளியில இருப்பார். அப்படி இருந்ததுன்னா அது வந்து யோகமாக கருதப்படுகிறது. ஏன்னா ராகு வந்து அந்த கிரகங்களை வந்து என்ன பண்றாருன்னா ஒரு அந்த தன்னுடைய அந்த அந்த கிரகத்தினுடைய பலத்தை வந்து அப்படியே உறிஞ்சி எடுத்துடுறாரு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது யோகத்துக்கும் தோஷத்துக்கும் இதான் டிஃபரன்ஸா சொல்லப்படுகிறது. அப்ப அந்த கிரகங்கள் ஒரு அவரால் வந்து அந்த 32 வயசு வரைக்கும் ஒரு நார்மல் லைஃப் தான் இருக்காரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு வந்து நல்ல யோக தசாபுக்திகள் வருகிறது. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து வெளியில வர்றாரு. ஸோ இது வந்து ஒரு டெஃபினிஷன். அதே போல நம்முடைய சுய ஜாதகத்திலையுமே 2-8ல ராகு கேதுவோ இல்ல லக்னம் 7ல இருக்கும்போது உதாரணத்துக்கு ஒரு லக்னத்துல இருக்க ராகு அப்படின்னா நீங்க எப்படி எல்லாருக்கும் ப்ரொஜெக்ட் ஆவீங்கன்னா ஒரு ஒரு வேலை வந்து ஒரு 500 ருபீஸ்ல முடிகிற ஒரு வேலையை நீங்க வந்து ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்துட்டு போய் செய்வீங்க. அதுதான் லக்னத்துல இருக்க ராகு. இதே சந்திரனுக்கும் சந்திரனோட இருக்கக்கூடிய ராகுவுக்கும் பொருந்தும். உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சுன்னு சொன்னா அப்ப அந்த விஷயத்துக்காக நீங்க வந்து அதோட கணக்கு வழக்கு பார்க்காம செலவு பண்ணுவீங்க. பிடித்தவங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய தன்மை இது எல்லாமே வந்து அந்த ராகு கேது வந்து லக்னம் 7லயோ இல்ல சந்திரனோட ராகு கேது இருக்கக்கூடிய அமைப்பு இருந்தா அந்த மாதிரியான ஒரு தன்மைகளே உங்களுக்கு கொடுத்துரும். இதே நீங்க குருவோட ராகு இருந்ததுன்னா உங்க குழந்தைங்க அந்த மாதிரி பண்ணுவாங்க. சுக்கிரனோட ராகு இருந்தா உங்க மனைவி அந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்ப சுக்கிரனோட ராகு இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா வீடு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கணும்னு நினைப்பீங்க. அதே மாதிரி ஒரு பழகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களை விட ஒரு வயதில் மூத்தவர்களோ இல்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய பெண்களோட நிலை பாருங்க. அவங்களுக்கு வந்து கணவன் கொஞ்சம் இருந்தும் பயன் இல்லை, இல்ல கணவன் இல்லை, இந்த மாதிரி தன்மையுள்ள ஆட்கள் தான் உங்களை சுத்தி பழகிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ராகு எந்த கிரகத்தோட சேருதுங்கிறத பார்த்து அதற்கு தன்மையான ஒரு ஒரு அமைப்பு தான் உங்க ஜாதகத்துல சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். அப்ப லக்னத்துல இருக்க ராகு உங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொன்னா 7ஆம் இடத்துல ராகு இருந்தா அப்ப 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மனைவியை வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா மனைவி வந்து அவங்க ரொம்ப அதிகமான ஒரு செலவு தன்மை. அதை நான் என்ன சொல்றேன்னா ஒரு சின்ன விஷயம் அது 500ல முடிஞ்சிடும். ஆனா அதை வந்து பெருசா எடுத்துட்டு போகக்கூடிய தன்மையை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ ராகு லக்னத்திலையும் 7லயும் இருந்தா இப்படிதான் பண்ணுவாரு. இதே 2-8ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தா இவங்க தான் வந்து ஒரு ஸ்வீட் பாய்சன். எப்படி ஸ்வீட் பாய்சன் பேசுறதே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மயக்கிடுவாங்க ஆளை. ஒரு விஷயத்த வந்து இந்த இப்போ டிவி நடிகைகளோ இல்லை யாரோ ஒருத்தர் அந்த ஒரு சோப்பு வந்து எடுத்துட்டு வர்றாங்க. ஒரு ஆகவே ஆகாத ஒரு பொருளை விளம்பரப்படுத்தணும்னா இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கொடுக்கும்போது சூப்பராக அதை விளம்பரப்படுத்துவாங்க. ஒரு வாய்மொழி விளம்பரம்ங்கிறது இவங்களுக்கு ரொம்ப செட் ஆகும். இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு அதுவும் ஒரு சுபத்துவம் பெற்றுச்சுன்னா அது வேற. இதே வந்து அந்த 2ஆம் இடத்துல இருக்க ராகு இயல்பா ராவா இந்த மாதிரி இருக்கும்போது அவர்கள்ட்ட வந்து இப்ப மற்றவங்க பார்க்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க நிறைய பொய் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்க.
அது அப்படி இல்லை. இவங்களால வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு ஸ்வீட்டை தடவி அதில் கொடுத்துட முடியும். எந்த ஒரு அது ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தால் கூட இவங்க அதை டெலிவர் பண்ணும்போது வேற மாதிரி டெலிவர் பண்ணுவாங்க. பெரிய ஒரு குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க. இந்த 2ஆம் இடத்துல இருக்க ராகு. 8ஆம் இடத்துல இருக்க ராகு இது பெண்கள் ஜாதகமாக இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை. ஆண்கள் ஜாதகம் அப்படின்னா கூட 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் அவங்க யாராக இருந்தாலுமே அவர்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸில் நிறைய சேஞ்சஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஸோ இந்த 8ஆம் இடத்துல பெண்களுக்கு ராகு அமரும் போது அங்கே பாவகிரகம் எது இருந்தாலும் சரி, முக்கியமாக இந்த ராகு அமரும் போது கணவருக்கு வந்து அது மாங்கல்ய ஸ்தானமாக அமைவதால் அது வந்து கொஞ்சம் அவங்களோட ஆயுள் தொந்தரவு, அவங்க ஜாதகத்தையும் வெரிஃபை பண்ணாமல் சொல்லக்கூடாது, ஆயுள் தொந்தரவை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அந்த இப்போ ஒரு உதாரணத்துக்கு அவருக்கு ரொம்ப நல்லா இருக்காருன்னு வைங்க, தாலி வந்து கலண்டு கீழே விழுந்துருச்சுங்க, தாலியில வந்து ஒரு கோடு விழுந்துருச்சுங்க, தாலி கட்டும்போது மாத்தி கட்டிட்டாங்க. மாத்தி கட்டுறாங்கன்னா இப்போ மங்கல்யம் கட்டும்போது இப்போ ஃப்ரண்ட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை ரிவர்ஸ் பண்ணி கட்டுவாங்க, திருப்பி கழட்டிட்டு மறுபடியும் கட்டுவாங்க. இந்த மாதிரி தன்மையெல்லாம் இந்த 8ல் இருக்க ராகு கொடுக்கும். அப்போ இந்த ராகு கேதுக்கள் எப்படி அமருகிறார்கள் என்பதை பொறுத்துமே அந்த ஜாதகத்துல நிறைய விஷயங்களை சொல்லலாம். அப்ப இந்த ராகு எப்படி இருந்தா நல்லா இருப்பாருன்றதை நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இப்ப நம்ம திசாபுக்தி பலன்களுக்குள்ள போயிடலாம். இப்போ ராகு நான் சொன்ன அமைப்புல இருந்து திசை நடத்தும் போது நல்ல அமைப்புல இருந்தார் அப்படின்னு சொன்னா அவர் தான் ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்புல இருப்பார். இப்ப ராஜயோகம்னா என்ன? ஒருத்தருக்கு வந்து நம்ம இப்ப என்ன ஒரு சாதாரண நிலையில இருக்கிறோம், திடீர்னு நமக்கு ஒரு அமைப்பு வந்து நம்ம வாழ்க்கை நிலையில படபடப்படன் உயர்ந்து போறோம். இப்ப எப்படி சூரிய வம்சம் படத்துல ஒரே பாட்டிலே வந்து அவங்க பெரிய ஆளாயிருவாங்க. அப்போ ராகு தரக்கூடிய விஷயம் எல்லாம் அப்படிதான் இருக்கும். நீங்க ஷார்ட் டைம்ல பெரிய ஆளாயிருவீங்க. ஒரு சில விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த டிவி இந்த யூடியூப்லலாம் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் திடீர்னு ஒரு புகழடைவாங்க. அப்ப அந்த திடீர் புகழை தரக்கூடிய கிரகமாக ராகு தான் செயல்படுகிறார். ஏன்னா ராகு அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த கேமரா, ஒளிப்பதிவு கருவிகள் எல்லாமே ராகு தான். அந்த போட்டோ பிடிக்கிறவங்க இவங்களுக்குலாம் பாருங்க ராகுவோட ஆதிக்கம் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப ஏன் வந்து அந்த ராகுவோட ஆதிக்கம்னா, அந்த ராகுனா பாம்பு தான், அந்த பாம்பு தான் படம் எடுக்கும். அப்ப இந்த கருவிகள் எல்லாமே செயற்கையான விஷயங்கள் எல்லாம் ராகு தான். இங்க பின்னாடி வந்து எனக்கு பின்னாடி ஒரு லைட்டு பிளிங்க் ஆயிட்டே இருக்கும் அந்த ஃப்ளவர் வேஷ்ல. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள், ஒரு செயற்கையான பூக்கள், ஒரு இடத்த வந்து செயற்கையா அலங்காரம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ராகு தான். அப்ப அந்த சுக்கிரனோட ராகு இருக்கும்போது நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வீடெல்லாம் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் ஒரு கலை நுட்பம். அதை வந்து டூ த கோர்னு சொல்லுவாங்க, அதுதான் ராகு. டூ த கோர்னா என்னன்னா, இப்ப நீங்க உங்க உடம்புல இருக்க சக்கரங்கள்ல கீழே வந்து மூலாதாரத்துல ஆரம்பிச்சு மேல துரியாதீதம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஓப்பன் ஆகும், இந்த இடத்துல ஒரு சக்கரம் இருக்கும் துரியாதீதம். இந்த துரியாதீதம் ஓப்பன் ஆகும்போது மட்டும்தான் அவங்க ஞானி ஆகுறாங்க. நீங்க வந்து பதஞ்சலி முனிவருடைய அந்த ஒரு போட்டோ இருக்கும், அது பாத்தீங்கன்னா தெரியும். அவர் இப்படி அமர்ந்திருப்பார் நிஷ்டையில, இந்த இடத்துல ஓப்பன் ஆகி காஸ்மிக் எனர்ஜியோட கனெக்ட் ஆகிட்டு இருப்பார். அப்ப சித்த புருஷர்களுக்கு ராகு அபரிமிதமாக வேலை செய்யும் போதுதான் அவங்க நிறைய நமக்கு வந்து மாயாஜாலங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள், அற்புதங்களை நிகழ்த்தி இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களால வந்து நிறைய விஷயங்களை உலகத்திற்கு அப்பாற்பட்டு செய்ய முடிஞ்சது. அது காரணம் அவங்க ஜாதகத்துல ராகு ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்புல இருந்ததுனாலதான். அப்ப நம்ம ஜாதகத்திலேயே அப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே அது வாய்க்காது. அப்போ சில பேருக்கு வந்து இந்த சித்தர்களோட கனெக்டிவிட்டி இருக்கும், சில பேருக்கு வந்து அந்த ஜீவசமாதி அடைந்தவர்களுடைய இடங்களுக்கு போகும்போது ஒரு எனர்ஜி இதாகும். அப்ப அவர்களுக்கு அந்த ஜாதகத்துல ராகு நன்மை தரக்கூடிய அமைப்புல இருக்கும். அந்த மாதிரி இருந்தா மட்டும்தான் அங்க கனெக்ட் ஆகக்கூடிய தன்மை கிடைக்கும். எல்லாருக்குமே அந்த மாதிரி வராது. குழந்தைகளுக்கு இளவயதில் வரக்கூடிய ராகு திசை சரியா இருந்ததுன்னு சொன்னா அவனை வந்து நல்ல ஒரு நல்வழிப்படுத்தி கொண்டு போயிடும். இதே மோசமான தன்மையில இருந்ததுன்னா அதுதான் பாடம் படிக்கிற வயசுல அந்த பிள்ளைகளை கெடுத்து விடக்கூடிய தன்மையில இருக்கும். இப்ப முக்கியமா அந்த ராகு திசை வரக்கூடிய காலங்கள்ல பிள்ளைங்களுக்கு படிப்பு, இப்போ உதாரணத்துக்கு யாருக்கு இம்மீடியட்டா வரும், ஒரு சந்திர திசையில இருக்க குழந்தைங்க, ஒரு செவ்வாய் திசையில பிறந்திருக்க குழந்தைங்க. இப்போ மகரம்ல வந்து பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரம் இருக்கும், கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பருவ வயதுல வந்துடும் இது ராகு திசை வந்துடும். அதே மாதிரி சந்திரனுடைய ஹஸ்தம், ரோஹிணி ஹஸ்தம், திருவோணத்துக்கும் சின்ன வயசுலேயே ராகு வந்துடும், படிக்கும் போதே வந்துடும். அதே மாதிரி செவ்வாய் திசையான மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம், இவங்களுக்கும் வந்து பார்த்தோம்னா பருவ வயதிலே ராகு திசை வந்துடும். அப்ப இந்த பருவ வயதுல ராகு திசை வரக்கூடிய குழந்தைங்களை தான் நீங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி பார்க்கணும். இந்த குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட படிக்கிறவங்க, அயல் மொழி பேசக்கூடியவர்கள், வேற்று மதத்தினர், இவங்க உங்க ஜாதகத்துல ராகு நல்லா இருந்தா அவங்க உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்புல இருப்பாங்க. இல்லை அப்படின்னு சொன்னா அவங்களாலதான் உங்களுக்கு வந்து தொந்தரவு வரும். அப்ப அந்த குழந்தைங்க வந்து அவங்களால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி படிக்கிறதுல கவனத்தை செதற விட்டு ஒழுங்கா படிக்க மாட்டாங்க. பேட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து அப்பதான் அறிமுகமாவாங்க, கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு ஆட்படுவார்கள். ஆனா என்ன ஆகும்னா, ஒரு திசையுடைய ஆரம்பம் ரொம்ப மோசமானதாக இருந்தாலும் அதோட முடிவுல கண்டிப்பான முறையில அவங்க பாடத்தை கத்துக்குவாங்க.
நம்ம நிறைய குழந்தைங்களை வந்து ரொம்ப நீங்க அடக்கியும் வைக்கவும் முடியாது. உங்களுக்கு தெரியாம நிறைய விஷயங்கள் நடந்து போயிடும். ஆனா அதை நீங்க கண்டுபிடிக்கிற நேரத்துல தான் நீங்க ரொம்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய இந்த பிரச்சனைகளுக்கு ஆட்பட்ட பிறகுதான் அந்த தசா புத்தி முடிகிற தருவாயில தான் வந்து ஜாதகத்தையே தூக்கிட்டு வர்றாங்க. அப்ப அதுக்காக தான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். அப்ப ராகு திசையினோட ஆரம்பம் ராகு திசை ராகு புத்தி வரும். அப்ப அந்த ராகு திசை ராகு புத்தி எந்த ஒரு ஜாதகத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா சுய புத்தி ஓரளவுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கும். எப்படி வேலை செய்யும்? அந்த ராகு ரொம்ப நன்மையா இருந்தா உங்களை வந்து ஒரு நல்ல அமைப்புக்கு எடுத்துட்டு போகும். அடுத்து ராகு திசையினுடைய குரு புத்தி எப்படி வேலை பண்ணும்? இப்ப இந்த குரு அப்படின்னு சொன்னாலே குழந்தைகள். இப்போ உங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுன்னா குழந்தைகளால ஒரு மதிப்பு, குடும்பத்துல ஒரு மதிப்பு மரியாதை, கௌரவம், நல்ல பதவி, நல்ல புகழ், நல்ல அந்தஸ்து. இந்த இடத்துல நீங்க ஒண்ணு நோட் பண்ணணும். இந்த குரு உங்க லக்னத்துக்கு என்ன அதிபதியா வர்றாருங்கிறதையும் பார்த்துக்கணும். இல்லாம நம்ம வந்து ஒரு ஒரு பொதுவான பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது இப்படிதான் நடக்கலன்னு சொல்லக்கூடாது. இப்போ நான் சொன்ன மாதிரி லக்னத்துக்கு உங்க லக்னத்துக்கு இந்த குரு என்னவா வர்றாரு, அவர் ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்புல இருந்தாருன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு நல்ல பலனை தரும். இல்ல அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு சங்கடம், குழந்தைகளுக்கு வந்து ஒரு கெடுதல் நடக்கிற தன்மை, குழந்தைகளால ஒரு அவமானப்படுத்தப்படுறது, உங்களுக்கு சமுதாயத்துல ஒரு நற்பெயர் இல்லாம ஒரு குடும்பத்துக்கும் வந்து ஒரு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மைங்கிறது இந்த குரு புத்தி காலங்கள்ல நிகழ்ந்து போயிடும். அடுத்து சனி புத்தி. அப்ப இந்த சனி புத்தின்னு சொல்லும் போது இவர்கள் 2 பேருமே வந்து சுபாவ மித்திரர்கள், நண்பர்கள்னு வச்சுக்கோங்க. அப்போ ராகு திசை சனி புத்தி காலம் நண்பர்கள் 2 பேர் சேர்ந்து திசாபுத்தி நடத்த போறாங்க. ஆனா இவங்க தங்களுக்குள்ள ஒரு நல்ல அமைப்புல உட்கார்ந்து ராகுவுக்கு வீடு கொடுத்தவனும் நன்றாக அமைந்து இந்த சனியும் லக்ன யோகராக இருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு ரிஷப லக்னம், ரிஷப லக்னத்துக்கு இந்த சனி யாரா வருவார் அப்படின்னு சொன்னா இவர் தான் ஒரு மகா யோகத்தை செய்யக்கூடியவர். ஏன்னா இவர் வந்து ஒரு 9ஆம் இடமும் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய ஒரு லக்ன கோணமும் கேந்திரமும் இணைய பெற்ற ஒரு தன்மையை வந்து இந்த சனி கொண்டிருப்பார். அப்படி இருக்கக்கூடிய இந்த சனி ரிஷப லக்னத்துக்கு யோகத்தை செய்யக்கூடியவராக இருப்பார். அவரும் ஜாதகத்துல நன்றாக அமைந்திருந்து ராகுவும் ராகு நின்ற வீட்டதிபதி நல்லா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த திசை நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு நல்ல பதவி, புகழ், நல்ல ஒரு அந்தஸ்து எல்லாத்தையும் தரக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். இல்லாவிடில் நல்ல இவங்க 2 பேருமே வந்து யாரோ ஒருத்தர் வந்து நல்லா இருக்காங்க, ஒருத்தர் நல்லா இல்லைன்னா ஓரளவுக்கு பாதியா இருக்கும். இப்ப இந்த 2 பேருமே வந்து ஒரு நல்ல தகுதியான அமைப்புல இல்ல, நம்மளுக்கு வந்து 7.5 சனியோ அஷ்டம சனியோ சங்கடத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்கு அப்படின்னா இந்த சனி புக்தி அவர்களுக்கு கெடுதலான ஒரு பாதகமான பலன்களையும் ஊரை விட்டு வந்து வெளியில கொண்டு போடுறது, ஒரு அவமானங்களை ஏற்படுத்துறது, ஒரு கடன் தொல்லைக்கு ஆட்பட்டு அவங்கள வந்து சங்கடப்படுத்துறது, எல்லாரும் வந்து ஒரு கேலி பேசுற தன்மை, இதே எல்லாத்தையும் இந்த ராகு திசை சனி புத்தி கொடுக்கும். அப்ப இவங்க எப்படி உட்கார்ந்துருக்காங்க, தங்களுக்குள் என்ன ஒரு அமைப்பை பெற்று இருக்கிறார்கள், இந்த ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் எப்படி இருக்கிறது, சனி இந்த லக்னத்திற்கு யோகம் செய்யக்கூடிய ஸ்திதியில இருக்காரா, இதை பொறுத்து இந்த பலன்கள்லாம் கண்டிப்பா நடக்கும். அடுத்து வந்து ராகு திசையில புதன் புக்தி. பொதுவாவே வந்து புதன் அப்படின்னு சொன்னாலே இவர் யாரா வர்றாரு, ஒரு ரோகஸ்தானாதிபதி, காலபுருஷனுக்கு ரோகஸ்தானாதிபதியா வர்றாரு இந்த புதன். அப்ப அவருக்கு வந்து இன்னொரு பாவம் என்ன, மிதுனம்னு சொல்லக்கூடிய ஒரு டெலிகம்யூனிகேஷன். அப்ப இந்த ராகு புதன் எப்படி இருப்பாங்க, பொதுவாவே வந்து ஜாதகத்துல இந்த ராகு புதன் இணைவு எப்படி பார்க்கப்படுகிறது, டெக்னாலஜிலேயே வந்து டு த கோர் வந்து இவங்க இருப்பாங்க. நாலேஜ் வந்து இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே வந்து ஒரு ஒரு சனி சம்மந்தப்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், டெக்னாலஜிக்குள்ளே வர்றதுல ரொம்ப பொறுமை எடுத்துக்குவாங்க, டைம் எடுத்துக்குவாங்க. இப்போ பட்டன் ஃபோனை ரொம்ப நாள் வச்சுருந்துட்டு கடைசியாக எல்லாரும் மாற்றிட்டு வேற வழியே இல்லைப்பான்னு சொல்லும்போது தான் இவங்க வந்து இந்த ஃபோனுக்கு வருவாங்க. அது சனி சம்மந்தப்பட்டவங்க. இந்த புதன் ராகு எப்படி தெரியுமா, சந்தைப்படுத்தின உடனே ஓடி போய் வாங்குறவங்க யாருன்னா இந்த புதன் ராகு தான். அப்போ இவங்களுக்கு தான் இந்த டெக்னாலஜியில் டு த கோர் வந்து இருப்பாங்க. அப்ப இந்த ராகு புதன் நடக்கும்போது உங்களால வந்து எல்லா விஷயங்களையும் கிரகிச்சுக்க முடியும். நல்ல ஒரு காலி இடம், மண்மனை, பத்திரப்பதிவு ரொம்ப சிறப்பா இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்ல நல்லா இருக்கும். நல்ல நண்பர்கள் கொடுக்கப்படுவாங்க. இதே மாறாக இந்த திசாபுக்தி வந்து அமைப்பு நல்லா இல்லைன்னு சொன்னா கடன் அதிகமாக்கப்பட்டு, நண்பர்களால் ஏமாற்றப்பட்டு, பத்திரப்பதிவில் சங்கடத்தை ஏற்படுத்தி, உடம்புல ஏதாவது ஒரு ரோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாத்தையும் கொடுத்துரும். அப்படி கொடுத்து சங்கடப்படுத்தக்கூடிய அமைப்பை இந்த ராகு திசை புதன் புத்தி கொடுக்கும். அதே மாதிரி காலி இடம், மண்மனை மூலமா உங்களுக்கு ஒரு தொந்தரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படின்றதுதான் இந்த புதன் புக்திக்குள்ளான விஷயமா இருக்கும். அடுத்து வந்து பார்க்கும்போது கேத்து. பொதுவாகவே இந்த ராகுவும் கேத்துவும் திசையோ புத்தியோ நடக்கும்போது கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரு எட்ஜ் இல்லையா, இவர் வந்து ராகு ஒரு எட்ஜ்னா கேத்து ஒரு எட்ஜா இருப்பார். அப்ப இவங்க வந்து தங்களுக்குள் திசை புக்திகள் நடத்தும் போது உங்களுடைய கர்மாவோட டோட்டல் கணக்கையும் அப்பதான் எடுத்து என்னென்ன பண்ணிருக்கீங்களோ அதுல வந்து ஒரு தீவினை பயன்களை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லா நாளுமே நமக்கு மோசமா இருக்காது. இந்த காலகட்டத்தில் நீங்க கொஞ்சம் அமைதியா இருந்துக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கறத சொல்றோம். ஸோ சில அமைப்புகள்ல வந்து உதாரணத்துக்கு செவ்வாய் சனி கால பகை,
குரு புதன் காலப்பகை. அப்ப இந்த காலப்பகை நடக்கும்போது நிச்சயமாக எவ்வளவு ஒரு நல்ல கிரகங்கள் இருந்தாலும் உங்களை லைட்டாவது ஒரு அசைச்சு பார்க்கக்கூடிய தன்மையை கொடுத்துரும். அப்ப இப்போ இந்த ராகு திசையில கேது புக்தி நடக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க என்னென்ன முற்பிறவியில பண்ணிருக்கீங்களோ அந்த பண்ணின விஷயங்களுக்கு ஃபுல்லா ஒரு ரிவீல் இப்ப நடந்துட்டு இருக்கும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் வந்து உங்களை விட்டு தள்ளி போற தன்மையை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு ஊருக்கு பகையாகக்கூடிய சூழ்நிலையையும் இந்த கேது புத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய ஒரு விரக்தியை தரும்னு வச்சுக்கோங்களேன். ராகு இவ்வளவு நாளா ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துட்டு இருந்தாருன்னா கேது புக்தி வந்தவொடனே அதுல இருந்தெல்லாம் டிட்டாச் பண்ணி வைப்பாரு. கேதுனா என்னங்க? கட் பண்றது, வெட்டுறது. அப்போ ஒரு டிட்டாச்மெண்ட்டை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அகைன் சுக்கிரன் வந்துருவாரு. சுக்கிரன் வந்தா மறுபடியும் இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ்னா என்ன இருக்கும்? நீங்க டு த கோர் ஒரு வீடு வந்து ஒரு வாகன யோகம், நல்ல ஒரு வாகன யோகம், ஒரு இம்போர்ட்டட் கார் உங்க ஜாதகத்துல ரொம்ப நல்லா இருந்ததுன்னா இம்போர்ட்டட் கார் வாங்குவீங்க. உங்க ஜாதகத்துல ரொம்ப சுமாரா இருந்ததுன்னா ஒரு கார் சும்மா நார்மலா கார் வாங்குவீங்க. இதே சனியெல்லாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா பழைய காரே சூப்பரா வாங்குவீங்க. இப்படித்தான் இந்த ராகு சுக்கிரனை நீங்க பார்க்கணும். அதே மாதிரி பெண்களால ஒரு நல்ல நன்மை. இப்ப நிறைய பேருக்கு வந்து பார்ப்போம், ஐயோ அவனுக்கு எங்கேயோ மச்சம் பார்ப்போம், பார்க்குற பொம்பளை பிள்ளைங்க பூரா அவனுக்கு எல்லாமே செய்யுது அப்படின்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் இந்த ராகுல சுக்கிரன் நடக்கும்போது தான். ஆனா கவனமா எந்த ஒரு ஜாதகத்தையும் ஹேண்டில் பண்ணணும். இப்ப நீங்க வந்து இந்த காலத்துல நீங்க அதை அனுபவிச்சுட்டீங்கன்னா, நல்லா கிடைக்கக்கூடிய விஷயங்களை நேர்மையான முறையில அனுபவிச்சீங்கன்னா அது உங்ககிட்ட எப்பயுமே இருக்கும். அதே ஒரு தொந்தரவான முறையில அடுத்தவங்களை வந்து ஒரு சங்கடப்படுத்தி தேவையில்லாம ஒருத்தரோட சொத்தை அபகரிச்சு இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த புக்தியோட முடிவுல கடைசி எல்லாத்தையும் வலிச்சு வாரிட்டு போயிடும். இது நம்ம நிறைய ஜாதகங்கள்ல பார்த்துருக்கோம். அப்போ அந்த ராகுதிசையோட சுக்கிர புத்தி ரொம்ப சிறப்பா இருந்தா பெண்களால் நன்மை. அந்த பெண்களால் நன்மைங்கிற வார்த்தையை கவனம் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ராகு நல்லா கொடுப்பார். அப்ப இதே பிரச்சனை அப்படின்னா என்ன இருக்கும்? பெண்களால அவமானம், பெண்களால சங்கடம், வாகனத்தின் மூலம் சங்கடம், வாகனம் வாங்குறதுல தடை, இதை எல்லாத்தையும் கொடுக்கும் இந்த சுக்கிர புத்தி. அதே மாதிரி அத்தை உறவுகள் இருந்தாங்கன்னா அவங்களோட பிணக்கு, அவங்க வாழ்க்கை சரியில்லாம போற தன்மை, உடம்புல வந்து பாத்தீங்கன்னா சக்கரை வியாதி வர்றது. சுக்கிரன்னா வந்து என்னன்னா நாளமில்லா சுரப்பிகளுக்கு சொந்தம் சுக்கிரன். அப்போ உடம்புல வந்து இன்னன்னே தெரியாத வியாதி. அது ஏன் அப்படின்னா இந்த தைராய்டோ ஒரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து சுரப்பிகளுக்குமே வந்து காரகம் சுக்கிரன் தான். அப்ப இந்த சுக்கிரன் வந்து அங்க வீக் ஆகிறார். ராகு சுக்கிரன் புத்தி நடத்தும் போது வீக் ஆயிட்டாரு அப்படின்னு சொன்னா அது வந்து ரோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக மாறிவிடும். அடுத்து வந்து யாருங்க? சூரியன். ஸோ ராகுல சூரியனோ ராகுல சந்திரனோ பெரிய நற்பலன்களை செய்யறதில்லை. ஏன்னா இதுல வந்து சூரியன் கூட கொஞ்சம் விதிவிலக்கு. சந்திரன் வரும்போது நிச்சயமாக ராகுவுக்கும் சந்திரனுக்கும் கம்ப்ளீட்டா ஆகாது. உங்களை ஒரு இடமாற்றமோ இடப்பெயர்ச்சியோ கொடுத்துருவாங்க. சூரியன் நல்லா இருந்தாருன்னா ஒரு நல்ல ஒரு பதவியோ கொடுத்து சில சங்கடங்களையும் கொடுத்துருவார். இதே சந்திரன் நல்லா இருந்தாலுமே ராகு திசை சந்திர புக்தி பெரிய அளவுல நற்பலன்களை செய்யறதில்ல. இது வந்து இயல்பா இந்த சந்திரன் ராகு இணைவுங்கிறது ஒரு மகா சக்தி யோகமாக சொல்லப்படுகிறது. சாக்த வழிபாடுகள்ல இருக்கிறவங்க, அதாவது சக்தி வழிபாடுகள்ல இருக்கவங்க இந்த யோகத்தை முழுமையாக பயன்படுத்தி அந்த அம்பாள் உபாசகரா ஆயிடுவாங்க. அப்ப இந்த ராகு சந்திர புக்தி இப்படி இருக்கும். உங்களுக்கு ஒரு இடமாற்றம் இடப்பெயர்ச்சியை கொடுக்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா ராகு திசையில செவ்வாய் புக்தி. ஸோ செவ்வாய் புக்தி, செவ்வாய் ரொம்ப நல்லா இருந்ததுன்னா நல்ல பதவி, ஒரு ரத்தத்துல வந்து ஒரு புது சுறுசுறுப்பை ஏற்படுத்துறது, இந்த மாதிரி தன்மைகளை கொடுக்கும். மாறாக நல்லா இல்லாத பட்சத்துல சகோதரர்களுடைய பிணக்கு, சகோதரர்களோட ஒரு சண்டை ஏற்படுறது, சகோதரர்களுக்கு ஒரு அவமானத்தை ஏற்படுத்துறது, நமக்கும் அவங்களுக்கு ஒரு டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணி விடுறது, நம்ம ரத்தத்துல ஏதாவது தொந்தரவு தர்றது, நம்மளுக்கு அடிபடுறது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த செவ்வாய் புக்தி கொடுக்கும் அப்படின்றத சொல்லலாம். அப்போ இப்ப எல்லாமே தசா புக்திகளோட அடிப்படையில தான் நம்ம ஜாதகம் விம்சோத்ரி தசாயில வந்து நமக்கு வந்து 120 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ராகு அதில் 18 வருடங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறார். இந்த 18 வருடங்கள்ல முதல் 3 வருடம் அவருடைய சுயபுக்தி காலங்களாக இருக்கும். மற்ற கிரகங்களுடைய காலங்கள் ராகு அந்த அமர்ந்த வீட்டதிபதியினை பொறுத்து இந்த மற்ற கிரகங்களும் அவரோட இணைஞ்சு செயல்படுவாங்க. அப்ப இந்த ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்புல இருந்த ராகு அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரொம்ப சிறப்பான அமைப்புல உங்களை ஜாதகத்தை எடுத்துட்டு போவாரு. அப்படி நல்லா இல்லைங்க, எங்களுக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் சொன்னேன்னா ராகு வந்து உங்களுக்கு நல்லது பண்ணணும்னா உங்களோட பாட்டன் முப்பாட்டன் ரொம்ப நல்லா இருந்திருக்கணும். அவங்க உங்களோட இப்பயும் ஆசீர்வாதமா இருக்கணும். அப்படி இப்போ ஒரு சில குடும்பங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா தலைமுறையா இருப்பாங்க. தாத்தா, அதுக்கப்புறம் அப்பா, அப்புறம் நம்ம, இப்படி இருப்பாங்க. அந்த தாத்தாவோட ஆசீர்வாதம் இந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். அப்ப ராகு நல்லா இருக்குன்னு அர்த்தம். ராகுங்கிறது தந்தை வழி பாட்டனார். அப்ப அவங்களோட ஒரு அமைப்பு உங்களுக்கு நல்லா இருக்கு, அவங்க ஆசீர்வாதம் நல்லா இருக்குன்னா நீங்க ஸ்பெர்குலேஷன்ல வின் பண்ணுவீங்க. ரேஸ், சூதாட்டம் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கும். இல்லாம என் ஜாதகத்துல ராகுவோட பவர் கம்மியா இருக்குன்னா நான்லாம் ட்ரேடிங்குள்ள போகவே கூடாது, நீங்க எஸ்ஐபி போயிடலாம் பெஸ்ட். அப்ப ட்ரேடிங்குள்ள போனாலும் ராகுவோட ஆசீர்வாதம் வேணும். அப்ப ராகு நல்லா இருந்தா மட்டும்தான் இது எல்லாமே உங்களை பாசிட்டிவா கொண்டு போகும்.
ராகு நெகட்டிவா இருந்தா மது, மாது, சூது, தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் அறிமுகமாகி நம்மள டு த கோர் வந்து கொண்டு எங்க இப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா பாதாள லோகம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பாதாள லோகத்துக்குள்ள கொண்டு போட்டுருவார் ராகு. இதே நீங்க ரொம்ப நல்லா இருந்தீங்கன்னா ரொம்ப ஹைட்ல உங்களை கொண்டு போய் வைக்கிறதும் ராகு தான். அதனால ஷார்ட் டைம்ல ரொம்ப ஹையா வெளியில வர்றவங்க எல்லாத்துக்கும் ஜாதகம் பண்ணு. முக்காவாசி நடிகர் நடிகைகள் ஜாதகத்துல எடுத்து பாருங்க, ராகு வந்து ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்புல இருப்பார். ஒரே ஒரு ஜாதகத்தை மட்டும் எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா 20/3/1954 காலையில 10:33 பிறந்திருக்காரு. ரிஷப லக்னம், லக்னத்திலேயே குரு, 2ல கேத்து, 5ல புதன், வீட்டுல வந்து சந்திரன், அடுத்து வந்து 6ல சனி பகவான், 7ல செவ்வாய், 8ல ராகு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 10ல புதன், 11ல மீன வீட்டுல சூரியனும் சுக்கிரனும். இவர் கரெக்டா சனி திசையில ராகு புக்தி நடக்கும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழக முதல்வருங்கிற ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்குது. இந்த ராகு வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அப்ப அந்த 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கு. அந்த 8ஆம் இடத்துல உட்கார்ந்து நடத்தக்கூடிய அந்த புக்தியில இவர் வந்து ஒரு தமிழகத்துக்கு முதல்வர்னு வரக்கூடிய அந்தஸ்தை பெறுகிறார். அப்ப 8ல இருக்க ராகு எப்பயுமே ஒரு சின்ன ஒரு பிரச்சனையும் கொடுக்கும், பிளஸ் வந்து உங்களை வந்து டாப் நாச்சு கொண்டு போறதும் இந்த ராகு தான். அவரோட ஜாதகத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுங்க. சனி திசையில ராகு புக்தியில தான் அவருக்கு வந்து அந்த மாதிரி தமிழக முதல்வர் அப்படிங்கிற அந்தஸ்தை கிடைக்கும். அப்ப இவர் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நிறைய பேருக்கு இவரை யாருன்னே தெரியாது. ஒரு எம்எல்ஏவா இருந்தாரு, ஒரு எல்லாருக்கும் அந்த ஒரு கட்சியில இருந்தாருன்னு தெரியும். ஆனா அந்த நாள்ல எல்லாரும் ஒரு லைம் லைட்ல கொண்டு வந்து அவரை நிறுத்தினது இந்த ராகுவினுடைய புக்தி தான். ஒரு ஷார்ட் பீரியடா இருந்தாலும் ஒரு ஆளை வந்து ஒரு உச்சத்துக்கு கொண்டு போகக்கூடிய தன்மைங்கிறது ராகுவுக்கு மட்டும்தான் இருக்கு. அதனால நம்ம ஜாதகத்துல ராகு வலிமையா இருந்தா நம்முடைய தாத்தாவோட ஆசீர்வாதம் இருக்கும், குடும்ப சொத்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும், அந்த சொத்தும் ஆசீர்வாதமா இருக்கும். சில பேர் பார்த்தா அந்த சொத்தை வித்துருவாங்க, வித்துட்டீங்கன்னா அங்க பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். நல்லா கவனம் பண்ணிக்கங்க. அப்ப இதெல்லாம் நமக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க அதற்கு உண்டான தன்மைகள் உங்களுக்கு ஓகே. இல்லைன்றவங்க கண்டிப்பாக ராகுனா அதர்வன வேதம், ராகுனா காளி திசை ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய காளி மாதாவினுடைய கோயிலுக்கு சென்று அவளை வணங்க ஆரம்பிக்கணும். அதே மாதிரி எந்த கோயிலா இருந்தாலும் துர்கை அந்த வெள்ளிக்கிழமையில ராகு காலமோ இல்ல ஞாயிற்றுக்கிழமைகள்ல ராகு காலமோ இல்ல உங்க ஜாதகத்துல ராகு எந்த வீட்டுல இருக்காரோ அந்த அதிபதியினுடைய கிழமையில இருக்கக்கூடிய ராகு காலத்தில் துர்கா மாதாவை போய் சரணடைஞ்சிடணும். ராகு காலத்தை முறையாக பயன்படுத்தி ராகுவுக்கு பிடித்த ஒரு மலர்கள் அப்படின்னு சொல்றது வந்து அந்தி மந்தாரை சொல்லுவாங்க. அந்த அந்தி மந்தாரை கொண்டு வழங்கி கொண்டு அங்க கோயில்ல கொண்டு கொடுத்துட்டு உளுந்த தானம் பண்ணலாம். அதே மாதிரி உளுந்த பரப்பி ஒரு நெய் தீபம் போட்டு ராகுவை வழிபடலாம். இதெல்லாம் பண்றது. அதே மாதிரி திருப்பாம்புரம், நம்ம இங்க ராகு கேது ஸ்தலங்களுக்கெல்லாம் சென்று வரலாம். நாகராஜா கோயில், இப்ப நாகவ கரணத்துல பிறந்திருந்தோம்னா நாகர்கோயில்ல நாகராஜா கோயில், இந்த மாதிரி பாம்புகள் இருக்கக்கூடிய சர்ப கோயில்களுக்கு சென்று அங்கு வந்து பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த திசாபுத்தி நடக்கும்போது, அதாவது பாசிட்டிவா இருந்தாலும் நீங்க போய் நல்லா வணங்குங்க, நெகட்டிவா இருந்ததுன்னா அங்க போயிட்டு வணங்கிட்டு அந்த அபிஷேகம் பண்ணிட்டு அங்க ஏதாவது சாப்பாடை தானம் கொடுத்துட்டு வாங்க. அங்க எல்லாத்தையும் எதையாவது வாங்கி இன்டேக் பண்ணிடாதீங்க. எப்பயுமே பரிகாரம் பண்ணீங்கன்னா அந்த ஆலயங்களுக்கு சென்று திரும்பி ஒரு 5 கிலோமீட்டர் சர்ஃபேஸ் எதுவுமே நீங்க தண்ணியோ இல்ல அங்க ஜூஸோ எதையாவது வாங்கி குடிச்சிடக்கூடாது. நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, ஒரு பரிகாரம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு திருச்செந்தூர் போறோம், ஒரு பரிகாரம் பண்றோம், பண்ணிட்டு நீங்க அந்த இடத்துல தங்க வேண்டி வரும். ஆனா அந்த பரிகாரம் முடித்தவுடன் வீட்டுக்கு செல்றது உத்தமம். அந்த சரௌண்டிங்ல ஒரு தண்ணி பாட்டில் கூட வாங்கி பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் குடிச்சிங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் சங்கடத்தை தரக்கூடிய அமைப்புல இருக்கும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன மிஸ்டேக் வந்து பரிகாரம் பண்றவங்க பண்ணிக்கிறீங்க. அதனாலதான் நான் இங்க தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு உண்டான பரிகாரங்களை நன்றாக இருக்கும் பட்சத்தில் நீங்க நல்லா வணங்குங்க, அந்த அம்மன் மேலும் மேலும் உயர்வை தருவாங்க. மோசமா இருக்க பட்சத்துல நல்லா வணங்கிட்டு அபிஷேகம் ஆராதனை பண்ணிட்டு அங்க ஏதாவது தானம் கொடுத்துட்டு வாங்க. நிச்சயமாக அதுல இருந்து வரக்கூடிய கெடுபலன்கள்ல உங்களை வந்து கொஞ்சம் அலர்ட் பண்றதுக்கு ஒரு தெய்வ சக்தி உங்களுக்கு துணை நிற்கும். ஏன்னா எப்பயுமே பலன்களை மாற்றவே முடியாது. பலன்கள்ல இருந்து உங்களுக்கு தப்பிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கை உங்களுக்கு வந்து அந்த நேரத்துல கிடைக்கும். இதுதான் வந்து அந்த தெய்வ நம்பிக்கை. அதனால நிச்சயமாக எல்லாருக்குமே வந்து தெய்வம் பொதுவானது. நம்மளுக்கு இந்த காலகட்டத்துல மோசமான பலன்கள் நடக்குது, எங்கேயுமே திரும்ப முடியல, எங்கேயுமே எப்படி திரும்பினாலும் கேட் அடைச்சிருக்குங்கும் போது இறை சக்தி ஒண்ணு மட்டும்தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். அப்ப அந்த காலகட்டத்துல ராகு அப்படின்னு சொன்னாலே வந்து காளி தேவியை பிடிக்கிறதும், ராகுன்னு சொன்னா முகம் மாறிய தெய்வங்களை வழிபடுறது, அதாவது பிரத்யங்கிரா தேவியா இருக்கட்டும், வராகமூர்த்தி, வராகி தேவி, இந்த மாதிரி தெய்வங்களை வழிபடும் போது நிச்சயமாக உங்களுக்கு அருள் அப்படிங்கிறது பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச ராகு திசை புக்தி என்ன பண்ணும்,
பரிகாரங்கள்ங்கிற விஷயத்த இங்கே நான் கொடுத்துருக்கேன். குழந்தைங்களுக்கு இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருங்க. குழந்தைங்களுக்கு வந்து படிப்பை வந்து காலி பண்ண முடியாது. என்னோட லைஃப்லையுமே வந்து நான் சொல்கிறேன், கரெக்டாக நான் நல்லா படிச்சுட்டு இருந்த காலகட்டம் +2ல் வந்து 3 மாதம் காய்ச்சல்னால நான் படுத்துட்டேன். அப்போ அந்த காலகட்டத்தை என்னால் முறையாக பயன்படுத்த முடியல. இதை வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு படிக்கும்போதே சொல்லிகிட்டே இருப்பாங்க, ராகுதிசை நடக்குது ராகுதிசை நடக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் எல்லாராலையுமே வந்து சில விஷயங்கள் நமக்குலாம் அப்போல்லாம் சின்ன பிள்ளைங்கிறதுனால பெருசாக தெரிவிக்காது. ஆனால் அந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மை நிச்சயமாக முடக்கி போடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து முழுதாக தெய்வ நம்பிக்கை வச்சா மட்டும்தான் அதுலேருந்து வெளியில் வரக்கூடிய தன்மைங்கிறது இருக்கும். அதனால இங்கே பார்த்துருக்கிற எல்லாருமே இதில் வந்து உங்கள் யாருக்காவது நடக்குது ராகுதிசை, உங்களுக்கு அது என்ன மாதிரியான விளைவுகளை செய்யுங்கிறதுனாலும் ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணலாம். என்னோட பேர் மீனாட்சி பரமகுரு, திருப்பூர்ல இருந்துங்க. 9943392772 என்னோட நம்பர். வாழ்க வளமுடன். மேடம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசின தலைப்பில் ரொம்ப அற்புதமாக பேசிட்டாங்க. இந்த ராகு திசை ராகு புத்தி என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத ரொம்ப அருமையாகவே சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ ஜோதிடர்களுக்கு மட்டும் இல்லாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேங்க. ராகு அப்படிங்கிற திசை ஒரு மனுஷனுக்கு வருது அப்படின்னா பயம் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு சந்தோஷமும் அதிகமாக இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற திசையில் கிடைக்காத சுக சந்தோஷங்களை அதிகமாக ராகு திசை கொடுக்கும். அவங்க பேசும்போதே பார்த்தீங்கன்னா நேர்மையாக சரியாக கரெக்டாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த சரியாக நேர்மையாக இருந்து நீங்கள் வாங்கிட்டீங்க ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாமே நிலைச்சி நிற்கும். தப்பாக நம்ம செய்யக்கூடியது தான் கடைசியில் சுத்தமாக எடுத்துகிட்டு போய் இதைத்தான் பெரியவங்க ஒரு பழமொழியாவே சொல்லுவாங்க, ராகு மாதிரி கொடுக்குறவங்களும் இல்லை, ராகு மாதிரி கெடுக்கிறவங்களும் இல்லை கொடுத்து கெடுப்பார் இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா அவங்க அந்த சரியாக பயன்படுத்தாமல் விட்டது தான் காரணம். சரிங்களா? ஆனால் ராகு திசை நடக்கிறவங்க யாராக இருந்தாலும் அந்த 18 வருஷம் அப்படிங்கிறவங்க திருநாகேஸ்வரம் கோவிலுக்கு வருஷம் அந்த பாலபிச்சகம் அவங்க ஒரு தடவையாவது வருஷத்துக்கு ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தாங்க அப்படின்னா 18வது வருஷம் முடியக்கூடிய காலகட்டத்தில், அதாவதுங்க உங்களுக்கு ரொம்ப தொந்தரவு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் அந்த 18வது வருஷம் முடியக்கூடிய காலகட்டத்தில் இவ்வளோ வருஷம் பாடுபடுத்திட்டேன் இவனை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு நன்மைப்படுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஞாபகப்படுத்துகிறேன். சீனியர் என்னங்க இது சொல்லிட்டீங்களா? வெரி குட். ஓகே. இது வந்து நம்மளோட கிளைண்ட்டில் ஒருத்தவங்களுக்கு பார்க்குறேன். ஒரு 2 வருஷம் முன்னாடி பாருங்க, புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் ஆகுது. கல்யாணம் ஆகி 2 மாதம் கழித்து ஒரு பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்குள்ளே போகிறாங்க. பெருந்துறை தான் அவங்க ஊர். அந்த ஊருக்குள்ளே போயிட்டு ஒரு ஜோசிக்காரை போய் பார்க்குறாங்க. என்னங்க புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஆகவே ஆகாதுங்க, கொஞ்ச நாள் பிரித்து வைக்கணும். எவ்வளோ நாள் பிரித்து வைக்கணும்? 18 வருஷம் பிரித்து வைக்கணும்னு இருக்காங்க. எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? 18 வருஷம் பிரிஞ்சுதான் இருக்கணும். வேணா வெளியூர்ல வேலை செய்யலாம், வாரத்துக்கு ஒருக்கா வரலாம், மாசத்துக்கு ஒருக்கா வரலாம், 2 நாள் இருக்கலாம், மறுபடியும் வெளியூர் போயிடணும், இல்லை வெளிநாடு போயிடணும்ட்டாங்க. அப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வெளிநாடு போயிட்டு அப்படி மாப்பிள்ளை வெளிநாடு போயிட்டு அப்படி பொண்ணு இங்கே தான் திருப்பூருக்குள்ள தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. 2 வருஷம் முன்னாடி வரும்போது அந்த வீட்டுக்காரும் வந்திருக்காங்க. அப்போதான் பார்க்கும்போது பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப பாதிப்பான ஒரு அமைப்பு. எப்படி ராசிக்கு ராசி 6-8 வந்து ஆகாதோ அதே மாதிரி ராகு இருக்கிற இடத்துக்கும் 6-8 வந்தாலும் ஆகாது. அதுவும் பகை பெற்று ரொம்ப இவங்களுக்கு பாதகாதிபதி அந்த வீடு, அவங்களுக்கு பாதகாதிபதி இந்த வீடு, அந்த வீட்டில் இருக்கு. எப்படி இருக்கும் பாதகாதிபதினா? எப்போ கத்தி எடுத்து குத்துவானா தெரியாது. ரச பாட்டில் மறைச்சிட்டு பாக்கெட்லேயே வச்சுட்டே இருப்பான். இவனை இப்போ கொள்ளலாமா நாளைக்கு கொள்ளலாமா, இப்போ கொள்ளாம நாளைக்கு கொள்ளலாம யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி. அப்போ அந்த மாதிரி அமைப்புல புருஷன் பொண்டாட்டி மாட்டிட்டாங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு வேதனை பாருங்களேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க ஜாதகத்துலயும் அவங்கவுங்க ராகு எந்தெந்த இடத்துல இருக்கு. ராகுதிசை வரலைன்னா பிரச்சனையே கிடையாது. வந்துச்சுன்னு சொன்னா கழுத்துல வந்து விஷம். சிவனுக்கு என்ன சொல்லுவாங்க, ஆழகால விஷயத்துல வந்து கழுத்துல வச்சுட்டு முழுங்கவும் முடியாம துப்பவும் முடியாம இருக்காருன்னு, அந்த மாதிரி ராகுதிசைங்கிறது எந்த மாதிரி அமைப்புல இருந்து நடத்துதுங்கிறது தெரிஞ்சு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பயணம் பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாருமே நல்லா இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. உங்களோட ஒரு அடுத்தடுத்த கருத்தரங்களை வந்து கலந்துட்டு உங்களோட சிறப்பான உரையை கொடுக்கணுங்கிறது அன்போடு கேட்டுக்கிறேங்க. சரிங்களா? ரொம்ப நன்றிங்க. வாழ்க வளமுடன்.